பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நாம் தியானிக்கவிருக்கும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய நாளையை பற்றிய பயத்தை அகற்றி தேவனுடைய திட்டத்தின் மீது நம்பிக்கை வைக்க செய்யும் ஒரு வல்லமையான வார்த்தை. ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் நாளை என்ன நடக்கும், என் குடும்பத்திற்கு என்ன ஆகும், என் வேலை எப்படி இருக்கும், இந்த பிரச்சனை எப்போது முடியும், எனக்காக தேவன் ஏதாவது செய்து கொண்டிருக்கிறார் என்று நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களிடம் சொல்கிற செய்தி, உன் நாளைக்காக தேவன் இன்று வழி செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பார்க்காத இடத்தில் தேவன் வேலை செய்கிறார். நீ அறியாத மனிதர்களை தேவன் ஆயத்தப்படுத்துகிறார். நீ எதிர்பாராத கதவுகளை தேவன் திறக்கிறார். நீ செல்ல வேண்டிய இடத்திற்கு முன்பாகவே தேவன் வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. வாசிப்போம். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடு காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்றைக்கு எதிர்கொள்ளும் கண்ணீரும் போராட்டத்திற்கும் பின்னால் தேவன் உங்களுக்காக ஒரு பெரிய விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் ஆயத்தம் செய்து வைத்துள்ளார். எனக்கு பிரியமானவர்களே, இன்று நீங்கள் இந்த காணொளிகளை பார்க்கிறீர்கள் என்றால் அது தற்செயலாக நிகழ்ந்த நிகழ்வு அல்ல. பெரும்பாலும் நான் பயணிக்கும் பாதைகள் நமக்கு எதிராகவோ அல்லது வேதனைகள் நிறைந்ததாகவோ தோன்றலாம். ஆனால் இன்று கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கும் வார்த்தை இதுதான், உன் நாளைக்காக தேவன் இன்றே வழி செய்கிறார். ஆமென். இவ்வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 6 முக்கியமான தலைப்புகளை இன்று நாம் தியானிப்போம். முதலாவது, உங்கள் வாழ்க்கை நடப்பதெல்லாம் உங்களுக்கு புரியாமல் இருக்கலாம். ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையை சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் சிறுவனாக இருந்தபோது தேவன் அவருக்கு ஒரு கனவை கொடுத்தார். ஆனால் அந்த கனவுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? சகோதரர்கள் அவரை வெறுத்தார்கள், அவரை குழியில் போட்டார்கள், அவர் அடிமையாக விற்கப்பட்டார், அந்நிய தேசத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார், அவருக்கு அநியாயம் நடந்து சிறையில் அடைக்கப்பட்டார். மனிதர்களின் பார்வையில் யோசேப்பின் வாழ்க்கை கீழே சென்று கொண்டிருந்தது. ஆனால் தேவனுடைய பார்வையிலோ யோசேப்பு தனது எதிர்காலத்துக்காக ஆயத்தப்படுத்தப்பட்டு கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அவர் குழிக்கு சென்ற போது என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று கூட நினைத்திருக்கலாம். சிறைக்கு சென்ற போது தேவன் என்னை மறந்து விட்டாரோ என்று கூட நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவரை மறக்கவில்லை. தேவன் அவரை அவர் நாளைக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இவ்வாறாக குறிப்பிடுகிறது, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்கள் வாழ்க்கையில் புரியாத சில விஷயங்கள் இருக்கலாம். ஆனால் புரியவில்லை என்பதற்காக தேவன் வேலை செய்யவில்லை என்பது அர்த்தமல்ல. நீங்கள் பார்க்க முடியாத இடத்தில் தேவன் வேலை செய்கிறார். நீங்கள் கேட்க முடியாத இடத்தில் தேவன் பதிலை உருவாக்குகிறார். நீங்கள் அறியாத நாளைக்காக தேவன் இன்று வழியை ஆயத்தம் செய்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இரண்டாவதாக, தேவன் உங்களை அனுப்புவதற்கு முன்பே வழியை ஆயத்தப்படுத்துகிறார். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் யோசேப்பு ஒரு மிகப்பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறார். உங்களுக்கு முன்பாக என்னை அனுப்பினார். இந்த வார்த்தையை கொஞ்சம் சற்று சிந்தித்து பாருங்கள். எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு முன்பாக யோசேப்பு எகிப்துக்கு சென்ற போது அவருக்கு எல்லாம் தெரியவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியும். யோசேப்பு சிறைக்கு சென்ற போது அவருடைய எதிர்காலம் என்ன என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியும். யோசேப்பு பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் நாள் வரும் என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியும். அவர் தன் குடும்பத்தை பஞ்சத்திலிருந்து காப்பாற்ற போகிறார் என்று அவருக்கு தெரியவில்லை, ஆனால் தேவனுக்கு தெரியும். இதுதாங்க விசுவாசம். எனக்கு தெரியாவிட்டாலும் என் தேவனுக்கு தெரியும் என்று விசுவாசிப்பது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்கள் நாளையை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் தேவன் உங்கள் நாளையை ஏற்கனவே பார்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் செல்ல வேண்டிய இடத்தை விட தேவன் முன்னால் இருக்கிறார். நீங்கள் சந்திக்க வேண்டிய மனிதர்களை விட தேவன் முன்னால் இருக்கிறார். நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளுக்கு முன்பாகவே தேவன் அங்கே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மூன்றாவதாக, இன்று இருக்கும் கண்ணீர் நாளைய சாட்சியாக மாறும். ஆமென். யோசேப்பின் வாழ்க்கை கண்ணீரில் இருந்தது. அவர் அந்த கண்ணீரை வீணாகவில்லை. அவர் அழுத நாட்கள் இருந்தன, அவர் தனிமையில் இருந்த நாட்கள் இருந்தன, அவர் அநியாயத்தை சந்தித்த நாட்கள் இருந்தன. ஆனால் ஒரு நாள் வந்தது,
அவரை தாழ்த்தியவர்களே அவர் முன்பாக நிற்க வேண்டிய நாள் வந்தது. அவரை விற்ற சகோதரர்களே அவரிடம் உதவி கேட்க வேண்டிய நாள் வந்தது. ஹல்லேலூயா. அவர் சிறையில் இருந்தவர், ஆனால் தேசத்தின் எதிர்காலத்தை காப்பாற்றும் உயர்ந்த மனிதனாக உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. சங்கீதம் 30:5 சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா. இன்று உங்கள் வாழ்க்கையில் சாயங்காலம் போல இருக்கலாம், ஆனால் தேவன் சொல்கிறார் விடியல் வருகிறது. ஆமென். இன்று கண்ணீர் இருக்கலாம், ஆனால் நாளை சாட்சி வரும். இன்று காத்திருப்பு இருக்கலாம், ஆனால் நாளை பதில் வரும். இன்று கதவு மூடி இருக்கலாம், ஆனால் தேவன் திறக்க போகும் கதவு உண்டு. ஆமென். 4வதாக உங்கள் குடும்பத்திற்காகவும் தேவன் வழி செய்கிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 45:7 யோசேப்பு சொல்வது தனக்காக மட்டுமல்ல, அவர் குடும்பத்தை பாதுகாப்பதற்காகவே தேவன் அவரை முன்பே அனுப்பினார். இதில் ஒரு அழகான உண்மை இருக்கிறது எனக்கு பிரியமானவர்களே. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பது உங்களுக்காக மட்டுமல்ல, உங்கள் மூலம் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படலாம். உங்கள் ஜெபத்தின் மூலம் உங்கள் பிள்ளைகளுக்கு வழி திறக்கப்படலாம். உங்கள் விசுவாசத்தின் மூலம் உங்கள் வீட்டில் மாற்றம் வரலாம். உங்கள் வாழ்க்கையின் சாட்சி மூலம் இன்னொருவர் தேவனை அறிந்து கொள்ளலாம். ஆமென். நீதிமொழிகள் 3:5 மற்றும் 6 இவ்வாறாக குறிப்பிடுகின்றன. உன் சுய புத்தின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாய்ப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இன்று உங்கள் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றி பயப்படாதிருங்கள். உங்கள் பிள்ளைகளின் நாளையே தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். நீங்கள் செல்ல முடியாத இடத்திற்கும் தேவன் செல்ல முடியும். நீங்கள் செய்ய முடியாததை தேவன் செய்ய முடியும். நீங்கள் பார்க்க முடியாத நாளையையும் தேவன் நடத்த முடியும். ஆமென். ஹல்லேலூயா. 5வதாக தாமதம் என்பது தேவனுடைய மறுப்பு அல்ல. ஹல்லேலூயா. யோசேப்புக்கு வாக்குத்தத்தம் கிடைத்தது, ஆனால் உடனே நிறைவேறவில்லை. கனவு வந்தது, ஆனால் அரண்மனை உடனே வரவில்லை. குழி வந்தது, அடிமைத்தனம் வந்தது, சிறை வந்தது, பிறகு உயர்வு வந்தது. ஹல்லேலூயா. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, தேவனுடைய வாக்குத்தத்தத்திற்கும் அதன் நிறைவேற்றத்திற்கும் இடையில் இருக்கும் காலம் வீணான காலம் அல்ல, அது ஆயத்தப்படுத்தும் காலம். ஆமென். நீங்கள் காத்திருக்கிறீர்கள் என்றால் தேவன் உங்களை மறந்து விட்டார் என்று அர்த்தம் அல்ல. சில நேரங்களில் தேவன் பதிலை தாமதிப்பது பதிலை சரியான நேரத்தில் கொடுக்கவே. ஹல்லேலூயா. பிரசங்கி 3:11 இவ்வாறாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய நேரம் தவறுவதில்லை, அவர் தாமதிப்பதில்லை, அவர் அவசரப்படுவதும் இல்லை. அவர் சரியான நேரத்தில் சரியானதை செய்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 6வதாக இன்று நீங்கள் காணாத பாதை நாளை உங்களுக்கு சாட்சியாகும். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு விஷயத்தை உங்கள் இருதயத்தில் பதித்துக் கொள்ளுங்கள். என் எதிர்காலம் என் இன்றைய சூழ்நிலையால் தீர்மானிக்கப்படுவதில்லை, அது தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. யோசேப்பின் இன்றைய நிலை அவர் நாளையை தீர்மானிக்கவில்லை. அவருடைய சகோதரர்களின் செயல் அவர் எதிர்காலத்தை அளிக்கவில்லை. போத்திபாரின் வீடு அவரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை. சிறை அவருடைய கடைசி இடமாக இருக்கவில்லை. ஏனென்றால் தேவன் அவரை முன்பதாகவே அனுப்பியிருந்தார். ஆமென். அதே போல உங்கள் தற்போதைய பிரச்சனையை உங்கள் கடைசி அத்தியாயம் அல்ல, உங்கள் கண்ணீர் உங்கள் கடைசி வார்த்தை அல்ல, உங்கள் தோல்வி உங்கள் கடைசி அடையாளம் அல்ல, உங்கள் கதவு மூடியிருப்பது உங்கள் வாழ்க்கையின் முடிவு அல்ல. தேவன் இன்னும் உங்கள் வாழ்க்கையின் கதையை எழுதி கொண்டிருக்கிறார். ஆமென். இன்று நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை என்னோடு சேர்ந்து விசுவாசத்துடன் சொல்லுங்கள், தேவன் எனக்கு முன்பாக செல்கிறார். ஆமென். நீங்கள் வேலை தேடுகிறீர்களா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். குடும்ப பிரச்சனை இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். பொருளாதார நெருக்கடி இருக்கிறதா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். பிள்ளைகளின் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். நீண்ட காலமாக பதிலை எதிர்பார்க்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு முன்பாக செல்கிறார். நீங்கள் செல்லும் நாளைக்குள் நீங்கள் இன்னும் நுழையவில்லையா? ஆனால் தேவன் ஏற்கனவே அங்கே இருக்கிறார். ஆமென்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது உங்கள் கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையை தேவனுடைய கரங்களில் ஒப்படையுங்கள். உங்கள் எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்கள் எதிர்காலம் உங்கள் கைகளில் இல்லை, தேவனுடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டியதில்லை. நீங்கள் தேவனை நம்பினால் போதும். யோசேப்புக்கு வழி தெரியவில்லை, ஆனால் வழியை உருவாக்கிய தேவன் அவனோடு இருந்தார். ஆமென். இன்று நீங்களும் சொல்லுங்கள், கர்த்தாவே, எனக்கு நாளை தெரியாது, ஆனால் நாளையை அறிந்தவர் நீரே. என் வாழ்க்கையை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இருக்கும் இடங்களிலே இந்த வார்த்தைகளை விசுவாசத்தோடு சொல்லி ஒன்றாக கண்களை மூடி தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஜெபிப்போமா. அன்பின் பிதாவே, பரலோக தேவனே, இந்த காணொலி பார்த்து கொண்டிருக்கும் உமது ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் கடந்த கால காயங்களை தொட்டு சுகமாக்குவீராக ஆண்டவரே. அவர்களின் தற்போதைய சூழ்நிலை உமது கிருபையை வெளிப்படுத்தும். அவர்கள் எதிர்காலத்துக்காக நீர் ஏற்கனவே வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறீர் என்றும் அவர்கள் விசுவாசிக்க உதவுவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, யோசேப்பை அவருடைய குடும்பத்திற்காக முன்பே அனுப்பியது போல இவர்களுடைய வாழ்க்கையிலும் முன்னே சென்று வழியை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. மூடப்பட்ட கதவுகளுக்கு பதிலாக உமது சித்தத்துக்குரிய கதவுகளை நீ திறந்தள்ளுவீராக. தவறான பாதைகளில் இருந்து அவர்களை காத்து சரியான பாதையில் உங்கள் சித்தத்தின்படி நடக்க கிருபை செய்வீராக ஆண்டவரே. இவர்களின் குடும்பங்களை நீர் ஆசீர்வதியும். இவர்களின் பிள்ளைகளின் எதிர்காலத்தை உங்கள் கரங்களில் பாதுகாத்தருளும் ஆண்டவரே. இவர்களின் வேலைகளை நீர் ஆசீர்வதியும். இவர்களின் முயற்சிகளுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இவர்களின் கண்ணீரை சாட்சியாக மாற்றும். ஏசாயா 43 அதிகாரம் 19 வசனத்திலே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கூறினீரே அப்பா. வனாந்திரத்திலே வழி செய்கிற தேவனே, இவருடைய வாழ்க்கையிலும் வழி செய்வீராக ஆண்டவரே. முடியாது என்று மனிதர்கள் சொன்ன இடத்தில் தேவனால் கூடும் என்ற சாட்சியை நீ எழுப்புவீராக. கைவிடப்பட்ட இடத்திலும் உயர்த்துவீராக. கண்ணீரின் இடத்தில் மகிழ்ச்சியை தாரும். காத்திருப்பின் இடத்தில் பதிலை தாரும். போராட்டத்தின் இடத்தில் வெற்றியை தாரும். பயத்தின் இடத்தில் சமாதானத்தை தருவீராக. குழப்பத்தின் இடத்தில் தெளிவை தாரும். இவர்களின் நாளைக்காக நீர் இன்றே வழி செய்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல தகப்பனே. ஆமென், 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 ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைய வார்த்தையை மறந்து விடாதீர்கள். உங்கள் நாளைக்காக தேவன் இன்று வழி செய்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் பார்க்காத இடத்தில் அவர் வேலை செய்கிறார். நீங்கள் அறியாத மனிதர்களை அவர் ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் செல்லாத பாதையை அவர் முன்கூட்டியே ஆயத்தப்படுத்துகிறார். நீங்கள் சந்திக்காத நாளைக்குள் தேவன் ஏற்கனவே சென்று விட்டார். ஆனால் ஆகையால் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள், கைவிடாதிருங்கள். தேவனை நம்புங்கள். யோசேப்பின் வாழ்க்கையை மாற்றிய அதே தேவன் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். உங்கள் இன்றைய கண்ணீர் நாளைய சாட்சியாக மாறும். உங்கள் இன்றைய காத்திருப்பு நாளைய ஆசீர்வாதமாக மாறும். உங்கள் இன்றைய போராட்டம் நாளைய வெற்றிக்கான பாதையாக மாறும். ஏனென்றால் உங்கள் நாளைக்காக தேவன் இன்று வழியை செய்கிறார். ஆமென். இந்த நற்செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். தினமும் தேவனுடைய வார்த்தை கேட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர எங்களோடு இணைந்திருங்கள். லைக் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தேவ நற்செய்தியை தொடர்ந்து பெற எங்கள் சேனல்களை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென்.